என்னை தேவன் துன்பத்தின் நடுவில் நடப்பித்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார் என்று நம்புகிறவர்கள். ஹல்லேலூயா. എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശു എൻ കൂടെയുണ്ട്. യേശു എൻ കൂടെ ഉണ്ട്. ഓ പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം പരിഹാരം എനിക്കായി പരീക്ഷ അനുവദിച്ച എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എരുതിയിൽ വീണാലും എരുതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. എരുതിയിൽ വീണാലും അവേ വീഴുന്നത് തീയിലല്ല, എന്റെ യേശുവിൻ കരങ്ങളിലാ. അപ്പാ യേശുവിൻ കരങ്ങളിൽ പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. ആമേൻ. ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ, ഘോരമാം ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ சொல்லுங்க, நான் நடக்கல, நடத்துന്നதே യേശുവത്രേ, ഞാൻ അവൻ കരങ്ങളിലാ. ആമേൻ. പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം പരിഹാരം എനിക്ക്, പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച. ആമേൻ. എന്തിനെന്ന് ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിத்தார். தேவன் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார் என்றால் அதிலிருந்து தப்பும் போக்கையும் உருவாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தேவன் ஒன்றை அனுமதிக்கும் போது நான் ஆண்டவரிடத்தில் ஏன் என்று கேட்க மாட்டேன். ஆனால் ஒன்று தெரியும், அது எல்லாம் என் நன்மைக்காக. இப்படி நாம இதை அறிக்கை செய்யும் போது அந்த இடத்துல சாத்தான் வெட்கப்படுகிறான், கர்த்தர் மகிமைப்படுகிறார். யோபு ஒண்ணுமே இல்லாத போது இப்படி அறிக்கை செய்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதெல்லாம் அறிக்கை செய்கிறதுனால சாத்தானுக்கு நிக்கவே முடியல. அல்லேலூயா. சாத்தான விரட்ட, சாத்தான வெட்கப்படுத்த ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா? கஷ்டத்திலையும் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தர் தந்த வார்த்தையை சொல்லணும். கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பரீட்சை என்றே தெய்வம். நம்புறீங்களா? நம்புறீங்களா?
நேற்று ஒரு துக்கத்தை சந்தித்திருப்பீர்கள். அதை கடந்துதான் இன்னைக்கு வர வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த துக்கத்தின் பாதையில் நடந்தாலும் சரி, அதை கடக்க பண்ணி எப்படி ஒரு இரவை கடந்து வெளிச்சம் வருகிறதோ அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். முடிந்தால் முழங்காற்படியிட்டு இந்த பாடலை ஒரு விசை கூட நல்ல கைகளை தட்டி ஆமென் நம்ம அறிக்கை பண்ண. ஹல்லேலூயா, ஆமென். நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோ. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எரிதியில் வீணாலும் சொல்லுங்க அவிடே ஞான். அதாவது எவ்வளவுதான் நமக்கு க்ளோஸ் ஆனவங்க இருந்தாலும் சில இடத்துல நம்ம தனியா தான் இருக்க முடியும். இப்ப தானியேலை பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவ்வளோ க்ளோஸ். அதாவது என்ன சொல்ல, ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபம் பண்ணா இவங்க 4 பேர் சேர்ந்து தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த அக்கினியில தூக்கி போடுற இடம் வரும்போது தானியேலால அங்க வந்து அவர்களோடு நிற்க முடியவில்லை. தானியேலை சிங்கக்கவியில தூக்கி போடுகிற நிலை வந்தபோது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவால தானியேலோடு வந்து நிற்க முடியும். இதுதான் உண்மை. எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் நம்மோடு கூட நிற்க முடியாது. தானியேல் ட்ரை பண்ணியிருப்பார், அழுதுருப்பார், நல்லா ட்ரை பண்ணி, பட் முடியாது. ஆனா அந்த இடத்துல முடி கூட கருகாமல் வஸ்திரத்துல அக்கினி ஸ்மெல்லு கூட இல்லையா. அவர்தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர்தான் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஏனிக்காய் கருதுனவன் பாரங்கள் வகிக்கும், என்னே கைவிடாதவன் இயேசு. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் ஏனிக்காய். பரீட்சை என்ற தெய்வம் பரிகாരം എനിക്കായി. சொல்லுங்க, എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുമോ ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. എരിതിയിൽ വീണാലും വീഴുന്നത് തീയിലല്ല, എന്നെ യേശുവിൻ കരങ്ങളിലാ. ആമേൻ. ഗ്ലോറി. ഓ പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച. ആമേൻ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച. ഗ്ലോറി. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ. ഘോരമാം ശോധനയിൽ നടത്തുന്നതേശുവത്രേ, ഞാനവൻ കരങ്ങളിലാ. പരീക്ഷ എന്റെ ദൈവം പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. ആമേൻ.
ഹല്ലേലൂയ എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ ദൈവം എനിക്ക് അനുകൂലം ദൈവം എനിക്ക് അനുകൂലം അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ ദൈവം അനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരായിടും ആരെനിക്ക് പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച ഹല്ലേലൂയ ആമേൻ Rema kalaria tanarama shemamro Paricha enge deivam Hallelujah Amen Hallelujah Amen Hallelujah சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் என்னை காண்பவர் ஓ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு நல்ல கையை தட்டி சிங்கக்கேவியோ ஓரலமாமரே சிங்கக்கேவியோ அவர் என்னை ஆமென் சிங்கக்கேவியோ அவரே என்னை காப்பவர் அவரே என்னை அவரே சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன் சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை அணைத்தார் சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் ஓ பனி துளியாய் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ஆமென் அவரே என்னை காப்பவர் இயேசுவே என்னை காப்பவர் இயேசுவே என்னை சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார் இப்ப எல்லாம் கையை தட்டி சொல்லுவோம் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஆமென் அவர் கிருபை முன் சென்றாரே அவர் கிருபை முன் சென்றாரே பாதுகாத்தாரே
ஓ திட நம்பிக்கை தைரியம், திட நம்பிக்கை. ஆமென். என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரமம் ரோலரையாச்சனரே. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இன்று நடக்கிற அக்கினி நாளை உன்னுடைய சாட்சி. இன்று கடக்கிற தண்ணீர் நாளை உன்னுடைய சாட்சி. இன்று காண்கிற வனாந்தரம் நாளை உன்னுடைய சாட்சி. Glory, Jesus, Jesus, Jesus. Amen, Amen. நீ நல்லவர், நீர் வல்லவர். கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் கிருபை. இன்னும் நடத்துவார்னு சொல்லுங்க. இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். ஓ அவர் கிருபை நன்றாய் தெரியும்.